அதாவது நான் வேண்டி எங்கள் அம்மா வந்து வேண்டான்னு எனக்கு எவ்வளோ வாட்டி எடுத்து சொல்லியும் மறைமுகமாக சொல்லியும் நான் கேட்காம எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும்னு நான் போய் அங்கே நான் நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும்போதும் எங்கள் அம்மா வந்து என் கூடவே துணைக்கிருந்தா. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் புகுந்த வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாமே வந்து கருப்புசாமி, இப்போ கருப்புசாமி என் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அப்போ எனக்கு வந்து அந்த துடியுள்ள சாமியை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே சாமி என் கருமாரி மட்டும்தான். அவள் வந்து சாமியாக இல்லை, எனக்கு என் தாயாக தான் தெரிஞ்சா. அப்போ அந்த எப்போ பார்த்தாலும் நான் வந்து நாள் கிழமைன்னு பார்க்க மாட்டேன். என் கருமாரி கூப்பிட்றான்னு நான் கிளம்பி போயிடுவேன். அப்போ அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனா கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் கருமாரியம்மன் கோயிலில் வாசலில் போய் நிற்கிறாளே அப்படின்னுட்டு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கருமாரியம்மன் ஃபோட்டோவை எடுத்து தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அது போட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். என் உடம்பு எப்படி வேறு லெவலில் ஒரு மாதிரி ரொம்ப 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 குண்டாயிட்டேன். ரொம்ப குண்டாகி சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அழுதுகிட்டே இருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு வேணும், எங்கள் அம்மா வேணும்னுட்டு. அப்போ எங்கள் வீட்டில் அவர் பயந்துட்டு போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தார். என்ன பாருங்கள், உங்கள் பொண்ணு வந்து கருமாரியம்மன் ஃபோட்டோவை தூக்கி போட்டால் இந்த மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காளே பாருங்க அப்படின்னுட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ அப்பா, அவளை பிழைக்க வச்சு அவள் இன்றைக்கி மனைவியாக இருக்கான்னு அதுக்கு எல்லாமே காரணம் இந்த கருமாரி மட்டும்தான்.